ரிஷபராசிக்காரங்க பார்க்க கம்பீரமா ஆளா அசத்தக்கூடிய தோற்றத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் குணத்தால் ரொம்ப மென்மையானவங்க. மற்றவங்க கிட்ட சண்டை போடுறத விரும்ப மாட்டாங்க. மாறா அமைதியாக சமாதானத்தோடு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சுக்கரன் தான் ராசி அதிபதியாக இருக்கிறதால கலை ஆர்வம் சிறப்பாக இருக்குங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக தான் செயல்படுவாங்க. ஆனால் நிலையாக உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கோபம் ஒழுக்கா வராது. ஆனால் யாராவது அவங்க கோபத்தை தூண்டிக்கிட்டே இருந்தா சாதம் இருந்தா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப அழுத்தமாக பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசிக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 4 பாதம் மற்றும் மிருகஷீரிடம் 1, 2 இந்த பாதங்களை உடையவங்க இந்த ராசிக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கிறதால முகவசிகங்கிறது சிறப்பாக இருக்கும். கண்ணாடியை எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய முகக்குறிப்பு மற்றவங்களுக்கு எளிதில் புரிய வைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்குரிய சின்னமே காலை தாங்க. காலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதலாளிக்கு ஓனருக்கு அது ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்க விளைப்பு அதிகம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னை நம்பக்கூடியவங்களுக்கு விசுவாசமான ஒரு உண்மையான நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு ரிஷபராசி அன்பர்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழில் முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வேகம் விவேகம் கலந்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்கள் பக்கம் தான். சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கேது பகவானால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக முடியும். இந்த நேரம் கட்டின வீடு பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள், நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். முயற்சிகள் எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொழிலில் நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக இந்த நேரம் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள், நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்ன குறை என்னங்கிறது இந்த நேரம் நீங்கள் கேட்டு பெறது ரொம்ப அவசியம். இதனால் மனசில் இருக்கக்கூடிய பல குழப்பம் நீங்கும், குடும்ப வாழ்க்கை சீர சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வாய்ப்பு இல்லாமல் வீடு தேடக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் தான். வீடு மாற்றம் இடம் மாற்றமான விஷயமும் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். ஆரோக்கிய தொல்லைங்கிறது இன்னும் உங்களுக்கு இல்லை. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரிய பகவான் புதனுடைய சேர்க்கு இருக்கிறதால புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் லாபம் கிடைக்கும், சேமிப்பு ரெட்டிப்பாகும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பலன் உண்டாகுங்க. வேலை ரீதியாக நீங்கள் சந்தித்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மன அமைதி இந்த வார காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். குழப்பம் நீங்கும், எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உண்டாகும். குழம்பிட்டே இருக்காமல் தேவையில்லாத கற்பனை பற்றி சிந்திக்காம தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கவனம் செலுத்திட்டு வந்தாலே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எல்லாமே திறமையாக செயல்பட்டீங்கன்னா அதிக லாபம் உங்களால் ஈட்ட முடியும். சேமிப்பு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நல்ல தொழில் தொடர்புகளால் இந்த நேரம் சந்தோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்க. ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்க இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக செயல்படலாம். 2ல் புதன் அமைஞ்சிருக்கிறாரு. லாபாதிபதி குரு 2ல் இருக்கிறது இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய அமைப்பு தான். பாக்கிய ஸ்தானத்தில் சனி ராகவும் பலமாக அணிஞ்சிருக்கிறாங்க. 12ல் சுக்கிரன் இருக்கிறார். இந்த நேரம் அன்பு பாசம் எந்த வகையிலும் பஞ்சலைங்க. சுப செலவு கொஞ்சம் கூடவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயம் ஆபரண மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் முயற்சி சிறப்பாக இருக்குது. பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே எந்த வகையில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். புதுசாக வீடு கட்டணும்னு குடியேறணும்னு ஆசைப்படக்கூடியவங்க உங்கள் எண்ணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையிலுமே ஒத்துழைப்பு கிடைக்கும், ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளித்து வெளியே வர முடியுங்க இந்த நேரம்.
கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியன் இருக்கிறார். உடல்நிலையில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். இந்த பித்த நோய் அதிகரிக்குங்க. அஜீரணம், தலைப்பகுதி வலி, எலும்பு வலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். அலைச்சலை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்க. உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. கேதுவோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொதல் வேலையாக சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க, நல்லெண்ணெய் தீபேற்றி வழிபாடு பாருங்க, நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாட்டை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாட்டையும் நந்தி தேவரும் சேர்த்தே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட நகர்வு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதாவது நன்மை தீமைன்னு ரெண்டும் கலந்து தான் இருக்கும். எடுத்த இடத்துல கொஞ்சம் வெற்றி கிடைக்காதுங்க. கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. நம்பிக்கையான நபராக இருந்தால் மட்டும் பண விஷயத்தில் நீங்கள் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க பாருங்க. மற்றவங்க கிட்ட எந்த விஷயத்திலும் கவனம் பாருங்க. என்னதான் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோட மேற்பார்வையோடு நீங்கள் இந்த நேரம் செயல்படுறது நல்லது. அதே மாதிரி மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம் தான். புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப நாளாக வாரிசு இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு புதிய ஜீவன் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் மாமன் வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லலாங்க. இரவு பகலாக உழைக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு குடும்பத்துக்காக இனி நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தாய் தந்தை ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவு காத்திருக்குது. அவங்களுடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்க பாருங்க. நண்பர்கள் இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் உதவி செய்வாங்க. தொழில் போட்டிங்கிறது குறைஞ்சிதான் வரும். எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டுமே இந்த நேரம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க பாருங்க. அதாவது இந்த 11, 12ஆம் தேதிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சந்திராஷ்டம தினங்களை அமைஞ்சிருக்கிறதால அன்றைய தினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் கந்தவள முருகன் வழிபாட்டையும் மறந்துடக்கூடாது. முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வழிபாடு கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க. அதுலையுமே செவ்வாய்க்கிழமை நாட்களும் நீங்கள் கந்தவள் முருகனை செந்நிற மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ராசியில் சூரியன் புதன் சேர்க்க முன்ன சொன்ன மாதிரி தான் புத ஆதித்ய யோகம். இந்த நேரம் மனசில் நிலக்குள்ளாமல் தவச்சது எல்லாமே மறையும். தைரியம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முயற்சி இந்த நேரம் காத்திருக்குது. இளம் வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்களில் நல்ல மாற்றம் உண்டாகுங்க. காதல் திருமணத்துக்கு பெற்றவங்களுடைய அனுமதி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நிம்மதிக்காக கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும், விட்டு கொடுக்கணும், விட்டு பிடிக்கணும். இந்த சூட்சுமத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதுங்க. குடும்ப வாழ்க்கையில் எந்த தகராறுமே இல்லை. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாரோட ஏற்பட்டிருந்த சண்டை பிரச்சனை இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அரசு வழி சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் இந்த நேரம் இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன் ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு சூரிய பகவானால் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே மனசை ஒரு நிலையாக வச்சுருக்க பாருங்கள். குரு பகவானால் நினைக்கக்கூடிய வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எந்த தடை மேலே சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இந்த வார காலகட்டங்களில் இந்த புதன் வியாழன் நாட்களில் மட்டும் கொஞ்சம் எல்லா செயல்பாட்டிலையும் நிதானமாக இருங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை 6, 8, 10 இடங்களுக்கு கிடைக்கிறதால உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் அது சீராகும். எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை. போட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களுக்கு குறைஞ்சுதான் வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாங்க. வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்கள். மற்ற நாட்கள் சிறப்பாக இருக்குது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால தொழில் உத்தியோகத்திலிருந்து நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். சுகஸ்தானத்தில் கேது செவ்வாய் இருக்கிறதால உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குல தெய்வம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். குலதெய்வத்தோட பேரை பதிவிடுறப்ப உங்கள் வேண்டுதல்களையும் நீங்கள் குல தெய்வத்தை நினச்சி மனசில் நினச்சி அதை சீக்கிரம் நிறைவேற
கொடுன்னு நீங்கள் உங்கள் மனசால வேண்டிக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை பதிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.